Exercise 3.8 question number 3 second subdivision பார்க்கலாம். Find the values of m and n. இந்த m and n ending partல இல்ல, அது உள்ளதா இருக்கு. First degree check பண்ணுங்க. x power 4, x power 3, x power 2, x power 1, x power 0 கரெக்டான ஆர்டர்ல தான் இருக்கு. xல விட்டுட்டு நம்பர்ல எழுதலாமா? இதுல 1 இருக்கு இன்டைரக்டா 1 minus 8 m n 16. ஓகே, ஃபர்ஸ்ட் இங்கே என்ன போடுறோமோ அதே நம்பர் தான் யூஸ் பண்ணணும். ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ண இந்த நம்பர் மேட்ச் ஆகணும். ஓகேவா? நான் ரஃப் ஒர்க்கில் எழுதியிருக்கிறேன். 1 into 1 1. இதை கட் பண்ணிடுங்க. ரிமைனிங் 2 டேர்ம் கீழே இறக்கிடுங்க. மைனஸ் 8 m. ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படி காப்பி பண்ணி கட் பண்ணிடுங்க. இப்போ வெளியே மேலே என்ன நம்பர் இருக்கோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 into 2 2. இப்போ உள்ளே இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரை வெளியே இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணுங்க. மைனஸ் இருக்கு 4 to 8. அந்த -4 அப்படியே இங்கேயும் அப்படியே மேலே எழுதிருங்க. இந்த வெளியே இருக்கிற ரெண்டாவது நம்பரையும் மேலே இருக்கிற செகண்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி இந்த செகண்ட் லைனில் எழுதிருங்க. ஓகேவா? -4 into -4 ப்ளஸ் 16 வரும். ஆப்போசிட் சைன் போட்டுருங்க. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணணும். m -16. அப்போ m -16 அப்படியே கண்டினியூ ஆகும். இப்போ ரிமைனிங் 2 டேர்ம்ஸ் அப்படியே கீழே இறக்கிருங்க. மேலே இருக்கிற நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, அது 2ஆல் மேலே இருக்கிற நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி வெளியே எழுதிடலாமா? 1 into 2 2. ஸோ இதையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 2s are 8. மைனஸ் இருக்கிறதுனால -8 வரும். வழக்கமாக நாம் பண்ணுறது உள்ளே இருக்கிற ஃபஸ்ட்டு டேர்மை வெளியே இருக்கிற ஃபஸ்ட் நம்பரை டிவைட் பண்ணி தான் இந்த தேர்ட் நம்பர் கண்டுபிடிப்போம். ஓகேவா? பட் இங்கே m இருக்கிறதுனால அந்த ஐடியா பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த சம் என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த லாஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. 16 தானே, இந்த இடத்துல மேட்ச் ஆகும். 4 4s are தான் 16. அப்போ அந்த 4 இங்கே போட்டுருங்க. இங்கே என்ன போடுறோமோ அதே தான் மேலே. கரெக்டாக இந்த லாஸ்ட் நம்பரை கொண்டு லாஸ்ட்டில் மல்டிப்ளை பண்ணி லாஸ்ட்டை எழுதுங்க. 4 4s are 16. அடுத்ததாக இந்த 4 கொண்டு இந்த நடுவில் உள்ள நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்க. 4 into -8 இது ப்ளஸ் இது மைனஸ், அப்போ மைனஸ் வரும். 4 into 8 32 -32. இப்போ இந்த 4 கொண்டு ஃபர்ஸ்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்க. 4 into 2 8. ஓகேவா? இல்லை எல்லா சமயமே ரிமைண்டர் 0 தான் வரும், போட்டுருங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்னோட வேல்யூ நான் எழுதிடுறேன். இங்கே எண்ணுக்கு பல இங்கே யார் இருக்கா? -32. அப்போ வேல்யூ ஆஃப் என் வந்து -32. இது முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி தான் இங்கே எழுதணும். இங்கே m -16, அதுக்கு போல தான் இங்கே 8 இருக்கு. ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணி எழுதிருங்க. அப்போ m -16 = 8. இந்த நெகட்டிவ் டேர்மை ரைட் சைடு மூவ் பண்ணிடுங்க. ரிமைனிங் அப்படியே இருக்கும். அதாவது m அப்படியே இருக்கும், 8 அதே இடத்துல தான் இருக்கும். இந்த -16 அப்படிங்கிற டேர்ம் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் மூவ் ஆகும்போது என்ன ஆகும்? இந்த -+16 கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா? இப்போ சேம் சைன் தான். இப்போ ஆட் பண்ணி அதே சைன் போட்டுருங்க. அப்போ எம்மோட வேல்யூ 24, என்னோட வேல்யூ என்னது? -32.